வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் தமிழக பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளன. அதன்படி தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் அறிக்கையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 பிரதான கட்சிகளுமே 2000 ரூபாய் தருவதாக அறிவித்து உள்ளன. உண்மையில் உரிமை தொகையை ரூபாய் 2000 உயர்த்துவது சாத்தியமா? நிதிநிலை அதை தாங்குமா என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூவா இடையில ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதாக கடந்த 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இந்த திட்டத்தை சுமார் 2.5 ஆண்டுகள் கழித்து 2023 முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்படுத்தியது. அரசு அறிவித்த தகுதி உடைய சுமார் 1.15 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெறுகிறார்கள். மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படும் உரிமை தொகை காரணமாக வருடத்திற்கு அரசுக்கு சுமார் ரூபாய் 14,000 கோடி செலவாகிறது. அதாவது கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 14,000 கோடி ஒதுக்கப்பட்டு இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பதை புதிய அரசுதான் முடிவு செய்ய முடியும். தற்போதைய நிலையில் மாதம் ரூபாய் 2000 உயர்த்தினால் இந்த செலவு நேரடியாக ரூபாய் 28,000 கோடி ஆக உயரும். தமிழக அரசின் மொத்த கடன் சுமை சுமார் ரூபாய் 8 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளதாம். 2024 2025 மற்றும் 2025 2026 நிதியாண்டுகளில் வருவாய் பற்றாக்குறையை குறைக்க அரசு பல முயற்சிகளை எடுத்தாலும் வட்டி கட்டுவதற்கே பெரும் தொகை செலவிடப்பட்டு வருகிறதாம். தற்போதைய நிலையில் மாநிலத்தின் வரி வருவாய் செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை. மத்திய அரசின் ஜிஎஸ்டி பங்கு சரியான நேரத்தில் வராததும் உள்ளூர் வருவாய் ஆதாரங்கள் சரியாக கிடைக்கப்பெறவில்லை. எனவே அரசு ஊழியர்கள் சம்பளம் உட்பட ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் கோடி அளவிற்கு தமிழக அரசு கடன் வாங்கி வருகிறதாம். தற்போதைய நிலையில் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை தமிழக அரசால் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயம் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு ஏற்படும். தகுதியான அளவுகோல்களை இன்னும் கடுமையாக்கி பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தொகையை உயர்த்த ஒரு வாய்ப்பு உள்ளது. இல்லை, தகுதியை அரசு மாற்றவில்லை என்றால் மதுபான விற்பனை மற்றும் பத்திரப்பதிவு மூலம் வரும் வருவாயை கணிசமாக உயர்த்த வேண்டி இருக்கும். கண்டிப்பாக மதுவிற்கு அரசு வரியை அதிகரிக்க 100% வாய்ப்புகள் உள்ளது. மின்சாரம், சொத்து வரி, குடிநீர் வரி, பேருந்து கட்டணம் உயர்வு என அரசு நிதி சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். அதேபோல் அரசு மாற்று ஏற்பாடாக குவாரிகளை முறைப்படுத்தி ஏலம் விட்டும் பணம் திரட்ட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே நேரம் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் அல்லது இதர மானியங்களை குறைத்துவிட்டு இந்த பணத்தை பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. நேரடியாக சொன்னால் தற்போதைய பொருளாதார சூழலில் கூடுதலாக ரூபாய் 14,000 கோடியை 14,000 கோடி சுமை ஏற்றுவது மிகவும் கடினமானதுதான். மக்களிடம் அதிக பணம் புழங்கும் போது தற்காலிகமாக பொருளாதாரம் சுறுசுறுப்பாக தெரிந்தாலும் அது நீண்ட கால அடிப்படையில் நிதி பற்றாக்குறையை அதிகரிக்கும். மத்திய அரசு விதித்துள்ள கடன் வாங்கும் வரம்பை ஏற்கனவே தமிழக அரசு நெருங்கி உள்ளது. எனவே கூடுதல் கடன் பெற்று இந்த திட்டத்தை நடத்துவது நிதி நெருக்கடியை உருவாக்கும். அரசியல் ரீதியாக வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் மற்ற வளர்ச்சி திட்டங்களை பாதிக்காமல் ரூபாய் 2000 வழங்குவது தற்போதைய நிதி நிலையில் கடினமான காரியம் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் வருக.